ஹாய் கேஸ் ஐம் ராஜ்குமார் ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது. ஸோ ஒரு பிகினராக இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நம்ம இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? பிகினர் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் இது போல் வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய 100% ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ரிப்போர்ட். அது இல்லாமல் எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ தான் நீங்கள் ரிப்போர்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. தென் ஃபேக்காக ஒரிஜினல் சொல்லி கேட்டிங்கன்னா பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் டிராஃபிக்ஸ் அண்டு கண்ட்ரிஸ்லாம் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் மாற்றி காட்டுறேன். சரியா? ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட். சரியா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னா, ஓவராலாக 0.21 நமக்கு கிடச்சிருக்கு. எங்கே சொல்கிறேன்னா டுடேவில் இந்த ஆக்சுவலி மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த ஏர்னிங் செக்ஷன், இது டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். சரியா? தென் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், எஸ்இஓனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், பேக்லிங்க்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஸோ 1 இயர் லேர்ன் பண்ணுறதுக்குன்னு டைம் கொடுங்க. 1 இயருக்கு அப்புறம் மணின்றது எதிர்பாருங்க. அதுக்கிடையில் 3 to 6 மந்த்தில் ஆன்லைனில் மணி மேக் பண்ணிடலாம்னு நினச்சி உள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, அது டிப்ரெஷன் கொண்டு போய் விட்டுரும். ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ஒன்று லேர்னிங் ஸ்கில் இருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கான எஃபெக்ட் நீங்கள் போட்டுட்டு ரிசல்ட் எதிர்பார்க்கணும். நான் சும்மா மாதத்துக்கு ஒரு 100 ஆர்டிகல்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணுவேன், அதுக்கு மேலே எனக்கு போடுற டைம் இல்லை, தென் நான் காலேஜ் போயிட்டுருக்கேன், நான் எனக்கு பர்சனல் ஒர்க் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கு செட் ஆகாது. கம்பல்சரி ஒவ்வொரு நாளும் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா? அல்லது ஏதோ ஒரு பர்டிகுலர் மைக்ரோ நிச்சஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் வெப்சைட் மாதிரி ரன் பண்ணாலும் சரி, அல்லது உங்களுடைய ஃபேஷன் என்னவோ அதுக்கு ரிலவெண்ட்டான வெப்சைட்டை பில்டு பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெப்சைட்டுக்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் இன்றைக்கி ரேஞ்சில் ஆன்லைன்லேருந்து மணின்றது மேக் பண்ண முடியும். சரிங்களா? சரி, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி 32 நிமிஷம் ஆகுது. இது பகல் கிடையாது, நைட்டு. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குதுன்றது அப்டேட் ஆகும். ஸோ எதுக்காக நம்ம நைட்டு அன்டைமில் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது பர்டிகுலராக இந்த வீடியோ கிடையாது, என் சேனலில் ஓவராலாக 1500 வீடியோஸ்க்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக. தென் எல்லா வீடியோவுமே இது போல் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இது புதுசாக ரெடி பண்ணுன்ற பாருங்க, புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் கிட்டத்தட்ட 2024 ஜனவரி டிசம்பர் 1 இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர் 1 ஓவராலாக அந்த மந்த் எண்டு 31 நாளில் பார்த்தீங்கன்னா என் பண்ணதுன்னா $2.94. 2025 ஜனவரி 1 இந்த மந்த், அதாவது ஜனவரி பிப்ரவரி வரப்போகுது. ஏன்னா மந்த் எண்டு கிட்டத்தட்ட 29 30 31 2 டேஸ் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம இந்த மாதம் மொத்தமாக ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா $6.46 சரிங்களா? ஸோ இது ஏன் அந்த இடத்த நான் தெளிவாக சொல்கிறேன்னா, நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து இது ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸை கொண்டு இன்னும் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணலை, பின் வெரிஃபிகேஷனும் பண்ணலை, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணலை. சரியா? ஸோ ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $2 94 வந்தோம். 2வது மாதத்தில் $6.46 இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கோம். இது ஃபார் மந்த்துக்கு $5000 விதத்தில் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய சேனலுடைய மோட்டிவும் கூட. அது இல்லாமல் இப்போ நான் ஏர்ன் பண்ணுறேன், இது உங்களால் ஏர்ன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில், கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்றது தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீடியோவாக நான் கொடுக்குறேன்னா தவிர, நீங்கள் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களான்றது உங்களுக்கு தான் தெரியும். சரியா? சரி, டாப்பிக்குள்ளே வாங்கலாம். மறுபடியும் எனக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ பார்த்தாச்சுன்னா 0.21 கிடச்சிருக்கு. எஸ்டிடி அதாவது நேற்றுக்கு 0.24 கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $1.63. திஸ் மந்தில் ஓவராலாக $6.46 கிடச்சிருக்கு. பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா போன மந்தோடைய அமௌண்ட்டு $2.94. பேலன்ஸில் எப்பவுமே $100 இருக்குது அப்படின்னா நமக்கு மந்த் ஆன் மந்த் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சியாக ரிசீவ் ஆகிடும். தென் பேலன்ஸில் 20 நாளைக்கு அமௌண்ட் ஹோல்டு பண்ணுவாங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் கரெக்டாக நைட்டு 1 அதாவது வெடிஞ்சால் 1 அதாவது 12 மணிக்கு மேலே உடனே டே 1 வந்துடும் இல்லையா? அப்படின்னும் போல் மந்த் எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய செக்ஷனில் $100 இருக்கோ, அல்லது இங்கே $100 $1 $2 கம்மியாக இருக்குன்னா, இந்த செக்ஷனுக்கு $100 எப்போ ஆகுதோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, கரெக்டாக
20 நாளைக்கு இதில் வந்து அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. 20 நாளைக்கு ஹோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ வந்து 100% ஆர்கானிக்கா இல்லை ப்ராக்ஸி யூஸ் பண்ணி இல்லை அது விபிஎன் யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக ஷெல்ஃப் கிளிக் பண்ணிருக்காங்கன்னு வெரிஃபை செய்யப்படும். அது 100% ஜென்யூனாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் பேமெண்ட், அதாவது இந்த செக்ஷனுக்கு வந்து அமௌண்ட் மூவ் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த செக்ஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சியாக வந்து ரிசீவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா, டுடேவில் இந்த செக்ஷனில் வந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்தாலும் சரிங்க, எக்ஸாக்டிங்காக டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்டு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அமௌண்ட்டு 1 ஹவருக்கு ஒன்ஸு. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்து 0.21 சென்ஸ் இருக்கு. ஒரு இடத்த $10 வந்தாலும் சரி, $5 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி, அது அப்படியே என்ன ஆகும் தெரியுமா? திஸ் மந்தில் பாருங்கள் $6.46 இருக்குல்ல, இந்த செக்ஷனில் வந்து ப்ளஸ் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது 1 ஹவரில் அடுத்த 1 ஹவரில் எனக்கு ஒரு $1 வரப்போகுதுன்னா வச்சுங்களேன், அந்த $1 வந்து என்ன ஆகுனா கரெக்டாக 12 மணிக்குள்ளேயே வந்து இந்த திஸ் மந்தில் வந்து ஆட் ஆகி அப்போது $7.46 வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்படி தான் பேக் ஹேண்டில் ஒர்க் ஆகும். டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே அது எல்லாமே திஸ் மந்தில் அப்போவே அடுத்த 1 ஹவரில் வந்து நமக்கு ப்ளஸ் பண்ணி காமிக்கும். சரியா? அப்போது எஸ்டர்டேவோ லாஸ்ட்டு 7 டேஸ் அமௌண்ட் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னா, நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம்னா டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் அப்படி எஸ்டர்டேக்கு வந்துடும். எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு போய்டும். புரியுதுங்களா? பட் ஆனால் திஸ் மந்தில் வந்து எந்த சேஞ்சஸ் இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிடுன்றதால. சரிங்களா? சரி, இப்போது டுடேவில் அந்த 0.21 சென்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜஸ்க்கு காசு வருமா அல்லது இம்ப்ரெஷனுக்கு காசு வருமானு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, இது ரெண்டுத்துக்குமே வராது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்கு தெரியுமா காசு கொடுப்பாங்க? ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆடு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவங்க அப்படி கிளிக் பண்ணுறது மூலிமா நமக்கு இந்த மணின்றது நம்மளால் ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் என்னுடைய வெப்சைட்டுக்கு கரண்ட்டாக இந்த டைமுக்கு கிட்டத்தட்ட 1400 பேர் ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. அதில் 11 பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ என்னுடைய வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆடுன்றது கிளிக் பண்ணியிருக்காங்க. 11 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.21 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்தியன் கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆவரேஜாக ஒரு 10 15 ரூபா வருமா? அவ்வளோதான் வரும். சரியா? தென் பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி அண்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டெக்கு ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன், அல்லது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணுவேன், அல்லது நியூஸ் கேட்டகரி ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி இருக்கா, அது அந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் ஒரு யூசர் வந்து தெரிஞ்சு தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா 0.15 சென்ஸ் வந்து எனக்கு கிடைக்கணும். அந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.02 சென்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கிளிக்கு நடந்தால் ஆவரேஜ் பண்ணி நமக்கு 0.02 சென்ஸ் வந்து கிடைக்குது. அப்போது 11 ஆடு கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி 0.21 சென்ஸ்ன்றது டுடேவில் கிடச்சிருக்கு. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? தென் இம்ப்ரெஷன்றது கிட்டத்தட்ட 1410 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 1410 பேரும் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாங்க, எவ்வளோ செகண்ட் இருந்தாங்க, எவ்வளோ மினிட்ஸ் இருந்தாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்றது கவுண்டிங் ஆகும். அதுக்குன்னு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வந்துட்டாலே இம்ப்ரெஷன் வந்துருமானா அப்படியும் இல்லை நண்பா. இப்போது எனக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் 95% மேலே எங்கேருந்து வராங்க? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியுதா? ஸோ டெஸ்க்டாப்லேருந்து தான் எனக்கு வராங்க. சரிங்களா? ஸோ மொபைல் யூசர்ஸ்ன்றது கம்மி. அதே போல் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்க ஓவராலாக ஓகேங்களா, கண்டிப்பாக ஒரு வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து எப்படி ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சம் சாஃப்ட்வேர் வச்சு ஆட் வராமல் பண்ணுவாங்க. தென் ஆட் பிளாக்கர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்ற போல தான் எந்த வந்து இருக்குது இன்றைக்கி ரேஞ்சுக்கு. ஏன்னா என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாமே ஒரு 1000 பேர் வராங்க அப்படின்னா 6000 இம்ப்ரெஷன் தாண்டணும் மினிமமாக. ஆனால் எனக்கு வந்து இருக்கிறது வெறும் 2210 இம்ப்ரெஷன் தான் வந்து கிடச்சிருக்கு. ஏன் இந்த இடத்த சொல்கிறேன்னா, ஒரு யூசர்ஸ் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் லிமிட்டு தானே வர்றது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஆடு ஷோ பண்ணால் தான் இம்ப்ரெஷன்றது ஹை ஆகும். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே இம்ப்ரெஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய டிராஃபிக் வந்து டெஸ்க்டாப்பாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே மொபைலில் வந்து இந்த அளவுக்கு ரெவன்யூ, அதாவது இம்ப்ரெஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னா அந்த டிராஃபிக் குவாலிட்டியாக இல்லைன்றது நீங்கள் முடிவு செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பேஜ் சிடிஆர் வந்து 0.78% இருக்குது. பேஜ் சிடிஆர் இப்போதைக்கு ஓகே, எந்த பிரச்சனை இல்லை, ஆட்சன்ஸை கொண்டு போகிறது இருக்கும். ஏன் இந்த இடத்த நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட் லிமிட் இஷ்யூஸ் வரும். ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து அல்லது உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து 1 மந்த்துக்கு வந்து ஆடுன்றது ஷோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ 1 மந்த்துக்கு ஆடை ஷோ பண்ணலாவே இப்போ ஆவரேஜாக பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து $1 $5 இருக்குன்னா அது இது போல் வந்து நின்று போயிடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ பேஜ் சிடிஆர் எப்பவுமே மந்த்தில் பார்த்தாலும் சரி, டேவில் பார்த்தாலும் சரி, இயர்லி பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலுமே அதாவது 10க்குள்ளே இருந்தால் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. சரிங்களா? தென் இன்றைக்கி ரெவன்யூ இந்த 0.21 சென்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்னன்றதா இந்த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தா தெளிவாக தெரியும். இந்தியா, யுனைடெட், சிங்கப்பூர், தென் மலேசியா, எவ்வளோதான் ஃப்ரான்ஸ். இது பார்த்தாச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் இந்தியாவிலேருந்து தான் நமக்கு அதிகமான ஆடியன்ஸ் வந்திருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ எஸ்டர்டே உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன்.
அப்படி பார்க்கும்போது இன்னுமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? டே டு டேட்டில் வந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கே தெரியும். அந்த ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்ம கொடுக்குற ரிப்போர்ட்டு ஒரிஜினலா ஃபேக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நண்பா ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும். தென் இந்த இடத்த மேனுவல் ஆட் வச்சிருக்கேன். மேனுவல் ஆடுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 101 இம்ப்ரெஷனுக்கு 0.1 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆட் கிளிக்கே இல்லாதபோது ரெவென்யூ மட்டும் வருதுன்னா மந்த் எண்டில் இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு போயிடும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவென்யூ வந்திருக்குன்றது அதில் நீங்கள் பார்க்கலாம். கலர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ், தென் சிங்கப்பூர், மலேசியா. ஓகேங்களா? இதில் ஆவரேஜாக இந்தியா வந்து அதிகமாக ரெவென்யூ கிடச்சிருக்கு. தென் இந்த இடத்த வந்து பார்த்தாச்சுன்னா சிபிஎம். ஓகேங்களா? ஸோ பிட் ரேட் 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோன்ற போல் வந்து வரும். பட் ஆனால் இந்த இடத்து வந்து ஆட்சன்ஸ்க்கு இது பொருந்தாது. ஆட் மேனேஜருக்கு தான் பொருந்தும். ஆட் மேனேஜர்ன்றது ஆட்சன்ஸ் அப்ரூவல் இருந்தால் தான் வாங்க முடியும். அதில் வந்து எம்ஏ அக்கௌண்ட் இருக்குது. எம்ஏ அக்கௌண்ட்டில் பண்ண முடியாது. எம்ஏ அக்கௌண்ட்டில் தான் ரெவென்யூன்றது ஜென்ரேட் ஆகும். இம்ப்ரெஷனுக்கு 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோன்ற ரெவென்யூ போல் கொடுப்பாங்க. சரிங்களா? அதை பற்றியான டீட்டெயிலான வீடியோ வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா? தென் இப்போதைக்கு இவ்வளோ தான் நண்பா. தென் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி பேஜ் வந்து உங்களுக்கு ஒன் மோர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அப்பயும் நீங்கள் நம்ப மாட்டீங்களே, அதனால தான். ஸோ இப்போ பாருங்கள், பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. சரிங்களா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். என்னென்ன அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு கன்வெர்ட்டி சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மக்கிட்ட சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 201 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். 100% ஃபியூர் ஒயிட் சேவை வந்து ஃபாலோ பண்ணுறோம். அது இல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் 100% கூகுளில் ரேங்க் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா? தென் அது போக நீங்கள் எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் 10 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வித் லைஃப் லாங் ஆக்டிவேஷன் கீயோட நான் ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். அதுவே நீங்கள் 30 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 டூ ஃபாலோ பேக் லிங்க் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதுனாவோ 10 ஆர்டிகளுக்கு 2000நாலுமே, அதாவது ஒரு தீம், அது ஒரு ஜென்ரட் ப்ளஸ் ப்ரீமியம்ன்றது வேர்ல்டில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஒரு வெப்சைட்டுக்கு வாங்கினா கூட 5000 ஆகும். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு 10 ஆர்டிகல் 2000 பே பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த கீன்றது ஃப்ரீயாகவே கிடச்சிரும். அப்படின்னும் போது உங்களுக்கு தானே பெனிஃபிட்ஸ். ஒன் டைம் திங்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தென் அதுக்கப்புறமேட்டுக்கா வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே சரி, என்னோடய சஜஷன் எல்லாருக்குமே ப்ரீமியமாக தான் நான் பில்டு பண்ணி கொடுப்பேன். அந்த விதத்தில் 7000 ரூபாய், 15000 ரூபாய், 25000 ரூபாய் 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணலாம். சரியா? தென் அந்த வெப்சைட் பில்டு பண்ணுறதுல காமனாக 3த்துக்குமே வரக்கூடியது 1 இயருக்கான ஹோஸ்டிங் டொமைன் கொடுத்து ஜென்ரட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஏன்னா நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர்ன்றதால எங்கிட்ட மல்டிபிள் சைட்ஸ் வந்து நான் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். என்னோடய சஜஷன் என்னென்னா, நீ ஸ்டார்டிங் வந்தாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே ஆரம்பித்தாலும் சரி, தயவு செஞ்சு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரு. ஏன்னா ஃப்ரீ எடிஷன் இருக்குன்னு ஒர்க் பண்ணேன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உன்னால் ப்ரீமியமில் இருக்கக்கூடியது யூஸ் பண்ணாமே போயிடுவேன் கடைசி வரைக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ண பழகுங்க எல்லாரும். சரிங்களா? ஸோ ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, பார்த்து கஷ்டப்பட்டு ஆர்டிகல் ரைட் பண்ணது கூகுளில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா, அதாவது ரேங்க் ஆகலை அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் தானே. ஆனால் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் ஆகிறதுக்கான வழி என்னவோ அது செய்யும். புரியுதுங்களா? அதுக்கு ஜஸ்ட் ஃபார் ஆன் பேஜ் எஸ்இஓ, அவுட் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது 3 மட்டும் ஃபர்தராக ஃபாலோ பண்ணியிருக்கணும். கம்பல்சரி நீங்கள் எந்த ஒரு ஆர்டிக்கல் போட்டாலும் சரி, அதில் இன்டர்னல் லிங்க், அவுட் பேட் லிங்க், தென் கம்பல்சரி கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கான இமேஜஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணியிருந்தாலே அது போதுமானது. ஓகேங்களா? என்ன தான் ஃப்ரீ எடிஷன் பேருக்கு இருந்தாலும், கிளாசிக்காக இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்து ப்ரீமியமில் வர அளவுக்கு ஃப்ரீயில் இருக்காது. புரியுதுங்களா? தென் இது போக வெப்சைட்டுக்கு தேவைப்படக்கூடிய A to Z எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நண்பா. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். தென் டைமிங் இம்பார்ட்டன்ட் இல்லை, எந்த டைமில் கூப்பிட்டாலும் நான் கால்ன்றது அட்டன் பண்ணுவேன். சரிங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.